ஒரு நல்ல ஒரு முயற்சிக்காக தன்னெழுச்சியாக எழுந்த இந்த போராட்டத்தினுடைய உலகமே திரும்பி பார்த்த ஒரு போராட்டம் என்று சொல்லலாம். இந்த தை மாதத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு தை புரட்சியாகலாம் நம்ம அதை அதுக்கான ஒரு பேரும் கூட சொல்லலாம். அந்த அளவிற்கான ஒரு பொதுமக்கள் பங்கேற்ற ஒரு போராட்டமாக வந்தது. ஆனால் திசை மாறி ஒரு வன்முறையை பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நாம் இன்றைக்கு இந்த விவாதத்தை நடத்துகின்றோம். இன்றைக்கு நம்மோடு 5 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். கூடவே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்களும் தொடக்க நாள் முதலே பல்வேறு கட்டங்களில் இந்த போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட இளைஞர்கள் பலரும் நம்மோடு. இது உங்களோட பார்வையில எப்படி இருக்கு? ஆக்சுவலி நிரந்தர சட்டம் அவசர சட்டம் என்றத கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அண்ட் இந்த போராட்டத்தில் இப்போ கூட இதை கலந்துக்கிட்டு வந்த ஒரு 10 பேரால வர முடியல. ஏன்னா வடபழனியில் ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. அதை போராட ஆக்சுவலி பிரச்சனை பண்றது யாருமே வந்து மாணவர்கள் கிடையாது. அது அங்கிருந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு ரோடுக்கு போன எல்லா மக்களுமே தெரியும். அது மாணவர்கள் கிடையாது. ஸோ இந்த போராட்டத்துக்கும் மக்களுக்கும் இல்ல, இந்த அவசர சட்டம் நிறைவேற்றி இருக்கிறோம்னு அன்னைக்கு முதலமைச்சர் அறிவித்த பிறகு இந்த போராட்டத்தை தொடரணும் அப்படிங்கிற முடிவை யார் எடுத்தாங்க? இல்ல, ஆக்சுவலி பிரச்சனை என்னன்னா வந்து நிரந்தர சட்டம்னா என்ன, அவசர சட்டம்னா என்னன்னு மக்கள் பல பேருக்கு தெரியல. ஸோ அந்த மெரினா பீச்சில் இருக்கும்போது ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நிறைய பேர் டிவியில் வராங்க. பட் அங்கே 100 குரூப் இருக்கு. அந்த ஒரு குரூப்ல ஃபர்ஸ்ட் மைக் யாரும் எங்கே வந்துச்சோ அவங்க தான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து மக்களுக்கு தெரியல. ஸோ மைக்ல சொல்றாங்க நம்ம நிரந்தர சட்டம் வரைக்கும் யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து அவங்க சொன்னதை நம்பினாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலி இது காரணம். முக்கிய முடிவு வந்து நம்ம சிஎம் வந்து இதுதான் நிரந்தர முடிவுன்னு சொன்னார்ல, அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த போராட்டம் வந்திருக்காது. அண்ட் 5 மணி வரைக்கும் இன்னைக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை 5 மணிக்கு இவங்க வந்து சட்டத்தை பாஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் கலைஞ்சிருக்கும். நினைக்கிறேன் சார். இன்னைக்கு ஒரு ஜட்ஜ் வந்து போட்டிருக்காரு, தலைமை இல்லாத போராட்டம்னால டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி தலைமை இல்லாத போது ரொம்ப டிசிப்ளினா இருந்தோம். போலீஸே சொல்லியிருப்பாங்க, நீங்களே பார்த்துப்பீங்க, சென்னை டிராபிக் போலீஸே சொன்னாங்க ரொம்ப டிசிப்ளினா இருந்துச்சு. பட் இப்போ வந்து முந்தானத்துல இருந்து சில பேர் தலைமையை ட்ரை பண்ணாங்க. அதனால தான் டிசிப்ளின் போச்சுன்றத எங்க பதிவு. இந்த ஒரு கிரெடிட் எடுக்க அதுக்கான ஒரு பிரச்சனை இங்க இருக்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. தமிழக மக்களுக்கும் தெரியும். 3வது நாள் வந்தவங்க எல்லாம் நாங்க தான் தலைமைன்னு இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னா எனக்கு ஒரு அவங்களுடைய ரொம்ப வேலிடான ஒரு விஷயத்துல வராங்க. இதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி யார் தலைமை என்னெல்லாம் இல்லாத போது மிக கட்டுப்பாட்டோடு இருந்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு ஒரு சிலர் வந்து நம்ம வந்து தலைவராக காமிக்க ஆரம்பிக்கிற போது அதை எங்கெல்லாம் லீட் பண்ணாங்க, எங்கெல்லாம் மிஸ்லீட் பண்ணாங்கன்ற கேள்விதான். நாங்க மக்களா இருந்துச்சுன்னா நேத்தே போறத முடிச்சிட்டு இருப்போம். இதுல இருந்தா பல பேர் வந்து நேத்து மத்தியானமே கிளம்பிட்டோம். பட் நிறைய பேர் நேத்து மத்தியானமே கிளம்பிட்டோம். பட் எங்களை பேச விடல. அவர் சொன்ன மாதிரி யாரு பேசணுமோ அவங்க பேசல. பல பேர் தலைமை எடுக்க ட்ரை பண்ணி அவங்க எதனால போராட்டத்தை ஸ்டாப் பண்ணல தெரியல. பிகாஸ் இந்த போராட்டம் வந்து உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா ஒரு பெரிய ரெவல்யூஷனா இருக்க வேண்டிய போராட்டம். ஆனா வந்து இத வந்து ஒரு கலவரமா மாத்தி நாங்க கொண்டாடி போராட்டத்தை சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்ல, மன்னிக்கணும். இன்னைக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது பேச வேண்டிய ரொம்ப சுருக்கம். ஒரே ஒரு வெற்றியை நான் சொல்றேன். சென்ட்ரல் மினிஸ்டர் தருண் விஜய் வந்து this is not a Tamilian festival but this is national festival சொல்லிருக்காரு. அதுதான் எங்களோட வெற்றி. அப்போ இங்க வந்து ரொம்ப நேரமா பேசாம இருக்காரு. இவர மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் கேமரா முன்னாடியோ இல்ல மைக் முன்னாடியோ இல்ல, பட் அவங்க 6 நாள் தொடர்ந்து உட்கார்ந்து போராடி இருக்காங்க. சோ இந்த வெற்றி வந்து அவங்க சமர்ப்பணம் பண்ணணும். நிச்சயமா இந்த வெற்றியை கொண்டாடுறதன் அர்த்தம். சொல்லுங்க ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு செகண்ட். மைல் சாமி அவங்க வீட்டு ஒய்ஃபை வெளியே கூட அனுப்ப மாட்டார். 4 நாள் நைட் அங்கே அனுப்பிச்சிருக்காரு. என் பொண்ணு 4 நாள் நைட் அங்கே அனுப்பிச்சிருக்கு. ஒரு நாள் வரல, காலேஜ்லேருந்து வரல, 4 வாட்டி ஃபோன் பண்ணேன். எங்கே போகணுன்னு கூட கேட்கல சார். அவ்வளோ நாள் நாங்கள் விட்டுருக்காங்க. நான் பார்த்தேன் அங்க போராட்ட காலத்துல நீங்க சொன்ன மாதிரியான பல நெகிழ்வான விஷயங்களை நான் பார்க்க ஒற்றுமைக்காக தான் சார் நாங்கள் விட்டுருக்கோம்.